கிறிஸ்தவ ஜனங்கள் பொதுவாக ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. சர்ச்சில் இருக்கவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஊழியக்காரங்க காமனாக அவங்க நம்புகிற சப்ஜெக்ட் என்னன்னா, நல்லவர்களுக்கு பாடுகள் ஜாஸ்தி, கெட்டவங்க நல்லா இருக்காங்க. அப்போ இதனுடைய விளக்கத்தை தான் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேத வசனத்தின் அடிப்படையில் நான் விளக்கம் சொல்லுகிறேன். Like, subscribe, share, இது press bell. பதிவிறக்கம் செய்யப்பட்டு எடிட் செய்யப்பட்டு யூடியூப்லேயும் இருக்கும். அப்போ உண்மையிலேயே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் யார், என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. தாங்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியல, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னு தெரியல. அப்படிங்கிறது தான் ஒரு பரிதாபமான உண்மை. இந்த நிலைமை அவங்க தன்னுடைய நிலவரத்தையும் தங்களுடைய அதிகாரத்தையும் சரியாக புரிந்து கொண்டார்கள் என்றால், அந்த வார்த்தை நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, நல்லவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ அப்படி அவர்கள் வாயிலிருந்து அது வராது. அப்போ ஏன் நல்லவங்களுக்கு நிறைய பாடுகள், கெட்டவர்களுக்கு கஷ்டம்லாம் இல்லைங்க, பார்த்தாக்கா அவங்க எப்போவுமே நல்லா இருக்கிறாங்க, பொருளாதார ஆற்றுலையும் இதுலேயும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, பலவந்தமாக ஒரு பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பல பேருடைய எண்ணம் இருக்கிறது. ஆனால் உண்மை அது அல்ல. ஏன் அப்படி உண்மை? நம்மளுடைய பொதுவான இந்த நம்பிக்கை, நல்லவர்கள் அதிகமாக கஷ்டப்படுகிறவர்கள் கர்த்தர் சோதிப்பார், கெட்டவர்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தவறான நம்பிக்கை. அதற்காக முதலாவது நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க விருப்பப்படுகிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20 வசனம். அந்த எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல, இன்மையில்னா இப்போ நடந்து கொண்டிருக்கிற வேளையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசு உயர்ந்திருக்கத்தக்கதாக. அடுத்த வசனம், இயேசுவை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, எபேசியர் 1:22, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எபேசியர் 1:23, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். எபேசியர் 1:20, 21, 22, 23 வாசித்தோம். இதில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர் மேலாய் உயர்ந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நம் மனுஷனை சோதிக்கப்படுகிறது போல மனுஷராய் அவர் இந்த பூமியிலே அவதரித்த பொழுது எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு அதையெல்லாம் ஜெயித்து அவர் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இதுதான் சத்தியம். இதை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால், சரியாக அதை ஆவியிலே நீங்கள் உள்வாங்கி கொண்டு விட்டீர்கள் என்றால், நீங்கள் யார் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். அப்போ நம்முடைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் இருக்கலாம், நம்முடைய ஆரோக்கியத்தில் இருக்கலாம், அல்லது நம்முடைய லாபத்தில் இருக்கலாம். நாம் எங்காவது தோல்வியுற்று தோற்று போகிறோம் அப்படின்னு இருந்தா அதற்கு கர்த்தர் சோதிக்கிறார் என்பது தவறான அர்த்தம், வியாக்கியானம். அப்படி ஒருபோதும் சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி சோதிக்க மாட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஆஃப் குட்னஸ். அவர் ஒருபோதும் உங்களை கஷ்டப்படுத்தி வேதனைக்கு உட்படுத்தி அவர் உங்களை சோதிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனையும் சோதிப்பதில்லைன்னு படிப்போம். அந்த வசனம் நீங்கள் நிதானமாக பார்த்துக்கோங்க. அதனால
அப்போ ஏன் சோதனை வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் நம்ம வந்து இழப்பு மேலே இழப்பு இருக்கோம், ஏன் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, நம்மை அறியாமல், தெரிந்தோ தெரியாமலோ சாத்தானுக்கு நாம் எங்கோ பர்மிஷன் கொடுத்துருக்குறோம். என்னங்க சொல்கிறீங்க? சாத்தானுக்கு நான் எங்க பர்மிஷன் தரோம்? அவன் நேரடியாக வரவே இல்லைங்க. சாத்தானே இந்தா நான் பர்மிஷன் தரேன் நான் சொல்லலைங்க. அப்படி நடக்கவில்லை. ஆனால் நீங்கள் உங்களை அறியாமல் உங்கள் வாயின் வார்த்தையினாலே, இருதயத்தின் நிறைவினாலே, சிந்தனையினாலே பலவீனமான, விசுவாசம் இல்லாத, ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு எதிரான வார்த்தைகளை நீங்கள் பேசி இருந்தால் அதுதான் பிசாசுக்கு நீங்கள் கொடுக்குற, சைத்தானுக்கு கொடுக்குற பர்மிஷன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். எப்படி இருக்கீங்க, இன்னும் சரியாகலீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிசாசுக்கு கொடுக்குற பர்மிஷன். பொருளாதாரத்தில் எப்படி இருக்கீங்க, ஒன்றுமே இல்லைங்க, பஞ்சத்தில் இருக்கேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த வார்த்தையை சொல்ல விருப்பப்படவில்லை. ஆனால் அப்படி சொன்னீங்கன்னா பிசாசுக்கு நீங்கள் கொடுக்குற பர்மிஷன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன், அவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் யாராக இருந்தாலும் விசுவாசத்தின் வார்த்தையை மாத்திரமே பேச வேண்டும். எப்படி இருக்கீங்க, அருமையா Like, ஆண்டவர் subscribe, நடத்திட்டு share, இருக்காருங்க. press bell. பொருளாதாரம் எப்படி இருக்கீங்க, ஆண்டவர் சரி பண்ணி முன்னேற்றி கொண்டே இருக்கிறாருங்க. அப்போ இது யதார்த்தமாகவும் இருக்கும், சத்தியமாகவும் இருக்கும், விசுவாசமாகவும் இருக்கும். தேவன் அந்த வார்த்தையை கனப்படுத்தி செயல்படுவார். இந்த வார்த்தைகளை வந்து தெரிந்தும் தெரியாமலும் நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை பேசிட்டா அது பிசாசுக்கு கொடுக்கப்படுகிற பர்மிஷன். குடும்பம் எப்படி இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியோட சண்டகமான சமாதானமே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே பெர்மிஷன் வந்து டெவிலுக்கு கிராண்ட் ஆகிடும். அப்போது இயேசு கிறிஸ்துக்கு இப்படி ஒரு வேளை பிசாசு அப்படி கேட்குறான், இதோ ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்ன தொழுதுகொள். அப்போ ஆண்டவர் வந்து அவனோட வியாக்கியானம்லாம் சொல்லலை. அவர் பாருங்க, விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சொல்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு யாரும் நம்ம தொழுது கொள்ள முடியாது. முடிஞ்சுதா? அந்த வார்த்தையிலேயே அவன் தோற்கடிக்கப்படுகிறான். அப்போ நாம தோற்று போகிற பகுதிகள், அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, சரியாக வரல அப்படின்னா தெரிந்தோ தெரியாமலோ இந்த உண்மையை நீங்கள் மண்டல சத்தியத்தை நல்லா ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் டெவிலுக்கு, சாத்தானுக்கு உங்களை அறியாமல் பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. அப்போ என்னங்க பண்ணுறது? அப்போ பர்மிஷனை கேன்சல் பண்ணுங்க. என் வாழ்க்கையிலும், என்னோட கூட திருப்பி சொல்லுங்க, என் வாழ்க்கையில், என் குடும்ப உறவுகளில், என் சந்ததியோடு, என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய ஊழியத்தில் நான் தெரிந்தும் தெரியாமலும் எதிராளியான சைத்தானுக்கு பர்மிஷன் கொடுத்தது எல்லாவற்றையும் என் பிறவி முதல் இந்த வினாடி வரை எதையெல்லாம் உத்தரவாக எடுத்துக்கொண்டு, பர்மிஷனாக எடுத்துக்கொண்டு எதிராளியான சாத்தான் வேலை செய்கிறானோ அவ்வளவு உத்தரவுகளையும் பர்மிஷன்களையும் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் செய்கிறேன். இப்படி நீங்கள் வந்து தயவு செய்து அறிக்கையிடுங்க. இதை தினமும் அறிக்கையிடும் பொழுது அவன் எந்த வழிகளிலெல்லாம் உபயோகித்து உங்களை முடக்கி வைத்திருக்கிறானோ அந்த சிறையிருப்பு மாற்றப்படும். இதெல்லாம் புதுசாக இருக்கேங்க, இதெல்லாம் யாரும் சொல்லித்தரலையே, தானா நான் கிறிஸ்தவன், தானா எல்லாம் வரும், கர்த்தர் சித்தமானா வரும். நோ, கிடையாது, 100% கிடையாது, தானா வராது. கானான் தேசத்தில், கானான் தேசம் யூத மக்களை நோக்கி நகர்ந்து வரல, யூத மக்கள் கானான் பாடும் தேடும் ஓடுகிற வாக்குத்தத்த பூமிக்கு அவர்கள் மிகுந்த போராட்டத்தை கடந்து சென்றார்கள். அப்போ உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் இருக்கு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். ஆபிரகாமுடைய சந்ததியாக நீங்கள் தத்தெடுக்கப்பட்டு கொண்டீர்கள். அந்த தத்து எடுக்கப்பட்டதினாலே நீங்கள் இயேசுனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
இயேசுனுடைய சகல அதிகாரம் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அதிகாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டிய பொழுது வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவர்கள் இயேசு உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு தானாக எதுவும் வராது. நீங்கள் தான் முன்னேறி செல்ல வேண்டும். நீங்கள் முன்னேறி செல்லும் போது பிடிக்காத ஒரு எதிரி இருக்கிறான், அவன்தான் சத்துருவான சாத்தான். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, உங்களை மன உளைச்சலில் வைக்கணும், ஆரோக்கிய குறைவில் வைக்கணும், பிரச்சனைகளுக்குள்ளாரையே வைக்கணும், டென்ஷன்லேயே வைக்கணும், பண விரயத்திலேயே வைக்கணும், தரித்திரத்திலேயே வைக்கணும், கஷ்டம் பஞ்சம் பொய் இவற்றிலேயே வைக்கணும் அப்படின்ற அவன் எதிராளி உங்களுக்கு எதிராய் ஒரு சைலண்ட் மிக வல்லமையான எதிராளி இருக்கிறான். ஆனால் அவனை தோற்கடித்த சர்வ வல்லமையர் உள்ள இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அப்போ சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது அவரை கொண்டு நீங்கள் அவர் வார்த்தைகளை வசனத்தையும் அவர் சொல்லித்தருகிற ஆவியானவர் சொல்லித்தருகிற ரகசியங்களை அன்றாடம் கேட்டு நீங்கள் அதை தியானித்து வாயினால் அறிக்கையிட்டு நீங்கள் யுத்த களம் போன்ற இந்த வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும். இது ஒரு யுத்தம் தாங்க. ஆனால் வெற்றி உங்களுடையது தான். ஏனென்றால் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எல்லா துரைத்தனத்துக்கும் வானம் பூமி பாதாளத்து சகலத்துக்கும் மேலான நாமத்தை வைத்திருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அப்போ உங்களோடு இருக்கும்போது நீங்கள் அவரை குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு, நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்ணேன், நான் அபிஷேகத்தில் நல்லா அந்நிய பாஷை பேசினேனே, எனக்கு ஏன் இது வந்தது, ஏன் கர்த்தர் இப்படி சோதிக்கிறார் என்று மனதில் நினைக்காதீர்கள், வாயை திறந்து சொல்லாதீர்கள். அது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். அறியாமல் செய்திருந்தால் இயேசுவே நீங்கள் சோதித்துட்டீங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்கள் சோதனைக்கு உட்படுத்திட்டீங்கன்னு தவறாக சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க என்று நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சோதிப்பதில்லை. ஆனால் அறியாமையினாலே, அறிந்தும் அறியாமையினாலே உங்கள் இருதயங்கள் நினைவுகள் சிந்தனைகள் மூலமாக வருகிற வார்த்தைகளில் நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகள், தோல்வியான வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் உச்சரிப்பது இருதயத்தின் நிறைவில் பேசிவிட்டதினாலே அதை பிடித்து கொண்டு சாத்தான் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதை உடைத்துட்டு வருது ரொம்ப சுலபம், மிக கடினமான காரியம் இல்லை. நான் ஏற்கனவே அறிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தயவு செய்து நீங்கள் இதுவரை கொடுத்த அறிக்கையை, இதுவரை கொடுத்த தவறான பர்மிஷனை சாத்தானுக்கு கேன்சல் பண்ணுங்க. ஐ கேன்சல் every permission given to the devil unknowingly spoken by me, either for sickness, either for pain, either for money loss, either for trouble. தெரியாமல் தரித்திரத்தையோ கஷ்டத்தையோ வியாதியையோ நான் பேசியிருந்தா அவைகளை நான் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறேன் என்று தினமும் அறிக்கையிடுங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக சொல்லி தருவார். அப்போ கர்த்தர் அனுமதிக்கிறார்னு சொல்றது பழிய யார் மேலேயாவது போடணுங்கிற பழக்கத்தினால கர்த்தர் அனுமதித்தார்னு சொல்றோம். இப்போ தெளிவாக புரிந்து கொண்டோம், கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களை சோதிக்க மாட்டார். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனையும் கர்த்தர் சோதிப்பதில்லை. அப்போ அவன் என்ன பண்றான், தன் வாயில தெரியாதனமா தெரிந்து இந்த உலகத்துல யதார்த்தமா பேசுகிறதாக நம்பிக்கொண்டு தவறான வார்த்தைகள், தவறுனா அவிசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்றதுனால என்ன ஆயிடுதுன்னா சிறைப்பட்டு மாட்டிக்கொள்கிறார்கள். இப்போ எபேசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 13 கூட படிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ ரட்சிப்பின் சுவிசேஷம் சத்திய வசனத்தை கேட்ட உடனே, உங்கள் காதுகளில் கேட்ட உடனே நீங்கள் விசுவாசிகளாயிட்டீங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இயேசு, நான் போகிறேன் உங்களுக்கு என் பரிசுத்த ஆவியை, அதாவது இயேசு கிறிஸ்துவ பாதாளத்திலிருந்து உயிரோடு கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானவர்
வாக்குதத்தம் இயேசு நமக்கு செய்ததாலே இயேசு பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். சீல் வச்சுட்டாருங்க. ஹோலி ஸ்பிரிட் மூலமா சீல் வச்சுட்டார். அப்போ ஹோலி ஸ்பிரிட் மூலமா சீல் வைத்ததுனால நம்ம இயேசுவுக்கு சொந்தமானவர்களாயிட்டோம். எபேசியர் 1:14 பார்க்கும் பொழுது, இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் இயேசுவுடைய மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அவர் தான் ஆங்கர். We belong to Jesus Christ, not to the devil. பிசாசுக்கு சொந்தமானவர்கள் நாம் அல்ல. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சத்திய வசனத்துல கேட்ட பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை முத்திரையிட்டுட்டாரு. அதனால அவருக்கு சொந்தமானவர்களா நம்ம மகிமை புகழ்ச்சியாக மீட்கப்பட்டு விட்டோம். எபேசியர் 1:14 பார்த்தோம். எபேசியர் 1:14, 13, 14, 15 இதைத்தான் உறுதி செய்துங்க. அதனால நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தவறான புரிந்து கொள்ளுதல். நல்லவனுக்கு பாடு ஜாஸ்தி, விசுவாசிக்கிறவனுக்கு பாடு ஜாஸ்தி, ஜெபிக்கிறவனுக்கு பாடுகள் ஜாஸ்தி, கிறிஸ்தவனுக்கு பாடுகள் ஜாஸ்தி. தவறு. 100% தவறு, 100% பொய். அதை ஏற்க மறுத்து விடுங்கள், அதை புறம்பே தள்ளுங்கள். ஏனென்றால் அது பிசாசு உங்களை வஞ்சித்து சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பொய். சரிங்க, இதெல்லாம் சொல்றீங்க, என் வாழ்க்கையில பெரிய ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ இல்லை, பெரிய பொருளாதார ஒரு பெருக்கம் இல்லை, பெரிய ஆசீர்வாதம் இல்லை, ஆரோக்கியம் எனக்கு சரியா கிடைக்கல, சரியான ஹீலிங் இல்லை. அதற்கு முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய உங்களிடத்துல இருக்கிறாரு. நீங்க அவரிடத்துல கேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் எண்ணங்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்களாக மாறுங்கள். இதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதிகமாக நீங்கள் உணர வேண்டியது என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். பிசாசு உங்கள் உத்தரவின்றி உங்களில் எதையாகிலும் தொட முடியாது. அது உங்க உடலா இருக்கலாம், உங்கள் எண்ணங்களா இருக்கலாம், உங்கள் சிந்தனைகளா இருக்கலாம், உங்கள் ஆரோக்கியமா இருக்கலாம், உங்கள் பொருளாதாரமா இருக்கலாம். நீங்க உத்தரவு தராம பிசாசு உங்களை தொட முடியாது. அருமையானவர்களே, இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உங்கள் உத்தரவின்றி உங்கள் எதிராளியான சாத்தான் உங்களை வாழ்க்கையில் முடக்கி வைக்க முடியாது. நீங்க நேரடியா தெரிந்து பர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் உலகத்தினுடைய வழிமுறை வார்த்தைகள் இப்படி பேசுவதனாலே அவன் உத்தரவு கிடைத்து உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு அடுத்த கட்டத்துக்கு, பிசாசு உங்களை ஒன்றும் சிறைப்படுத்த வைக்க முடியாது என்கிற அந்த கட்டத்திற்கு உங்களால முன்னேற முடியும். எபிரேயர் 2 14, 15 வசனங்கள். எபிரேயர் 2 14, 15 பாருங்க. இயேசு கிறிஸ்து வானத்துல அவர் வார்த்தையா இருந்த, பரலோகத்துல பிதாவோட இருக்கும்போது அவர் வார்த்தையாக இருக்கிறார். பூமியில அவர் வரும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகிறது. அந்த மாம்ச அவதாரத்துக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர். ஏன் அவர் மனுஷனா வராரு அப்படின்னா, உங்கள் மூதாதையர்களை தாய் தகப்பன்ல ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு எல்லா மனுஷ சந்ததியும் பயத்துல தீமையில கட்டி போட்டு வச்சிருக்கிறான் பிசாசு. இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தான் இருந்தான். இப்ப இல்லை. சாத்தான் இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருந்தான், இப்பொழுது இல்லை. அவனிடத்திலிருந்து சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்து பறித்து விட்டார். அவன் தோற்று போய்விட்டான். சாத்தான் வீழ்ந்து போய்விட்டான், தோற்று போய்விட்டான். அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருப்பதாக உங்கள் மனதிலே வஞ்சித்து வைத்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு அவனுக்கு இன்னும் அதிகாரம் இருக்கு என்று வஞ்சித்து வைத்திருக்கிறான். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரமும் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்து விட்டாருங்கிற ஆழமும் சரியாக புரியவில்லை என்றால்
நீங்கள் அவனுடைய பொய்யை நம்பி மாட்டிக்கொள்வீர்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 14, 15 வசனங்களை நம்ம படிக்கும்போது, ஆதலால் பிள்ளைகளாகிய நம்மளை பற்றி சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நம்ம மாம்ச ரத்தத்தில் இருக்கிறோம். இயேசுவும் அவர்களைப் போல நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பாருங்க, நம்மளை மீட்பதற்காக வானத்துல பரலோகத்துல வார்த்தையாய் ஆவியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை பாருங்க, நம்மை பயத்திலே அடிமைப்படுத்தி, தோல்வியிலே, தரித்திரத்திலே, வஞ்சகத்திலே, வியாதியிலே அடிமைப்படுத்தி, மரணத்தை உண்டு பண்ணி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசானவனை இயேசு தமது மரணத்தினாலே அழிக்கும்படி இந்த பூமியில மனுஷனாகிய ஆதாமிடத்திலிருந்து அதிகாரத்தை வஞ்சித்து பறித்து வைத்து இந்த பூமியினுடைய அதிபதியாக, உலகத்தின் அதிபதியாக சாத்தான் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மீட்பதற்காக, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, பரிசுத்தாவினால் முத்திரையிடுவதற்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியில இறங்கி வந்தார். மரணத்துக்கு அதிகாரியாக இருந்த பிசாசானவனை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினாலே அவனை அழித்து போட்டார், அழிக்கும்படிக்கு. எபிரேயர் 2:15 ஜீவ காலம் எல்லாம், மனுஷர்கள் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வந்தார். ஐயோ, இது செஞ்சா பிரச்சனை ஆயிடுமே, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோமே, நாளைக்கு பணம் எப்படி வருமே, இப்படி பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அடிமைப்படுத்தி வெடித்திருக்கிற உங்களையும் என்னையும் விடுதலை பண்ணும்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தாரு. எபிரேயர் 2:16 ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவி கை கொடாமல், பாருங்க, அவர் தூதர்களுக்கு உதவி செய்யல, ஆபிரகாமின் சந்ததியாக உங்களுக்கு உதவியாக அவருடைய கை கொடுத்தார். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அப்போ நீங்க சாதாரண ஆள் இல்லைங்க, சாத்தான் ஒரு விழுந்து போன தேவ தூதன். அது போல அவனை கட்ட வல்லமையுள்ள ஆண்டவருடைய தூதர்களுக்கு உதவியாக அவர் வரலைங்க. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற உங்களையும் என்னையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அப்போ எபிரேயர் 2:18 ஆதலால் இயேசு தாமே சோதிக்கப்பட்டு, பிசாசு சோதிச்சான், பாடுபட்டதினாலே அவர் இந்த பூமியிலே செய்யாத பாவத்துக்கும் செய்யாத அக்கிரமங்களுக்கும் அநீதிக்கும் எந்த விதத்திலும் அவருக்கு தண்டனை கொடுக்க தேவையே இல்லை. ஆனால் குற்றமற்றவர், பாவமற்றவர், உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். ஆதலால் எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம், இயேசு தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, ஐயா அம்மா நல்லா கேட்டுக்கோங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மனுஷர்கள் உதவி செய்ய முடியாதுங்க. மனுஷரை நம்பினீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஆனா பணத்தேவையா, ஆரோக்கியமா, சமாதானமா, இவைகள் எல்லாவற்றிற்கும் அவர் சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறபடினாலே அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன உதவி தேவை என்பது அவருக்கு தெரியும். அவர் மட்டுமே உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எவ்வளோ அருமையான வாக்குதத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அப்போ இது தெரியாததுனால நம்ம தனியாக இந்த வாழ்க்கையில் போராடுகிறோம். கர்த்தர் என்னை சோதிக்கிறார், அப்படி தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல பழிய கர்த்தர் மேலே போட்டுட்டு பரிசுத்தாவியை துக்கப்படுத்திட்டு நம்ம இங்கே நல்லபடியாக வாழ முடியாது. இந்த வஞ்சகம், சூழ்ச்சி, பிசாசு நம்முடைய மனதிலே நம்ம சபை மூலமாக, நமக்கு சொல்லித்தந்தவர்கள் மூலமாக, மற்ற விசுவாசிகள் மூலமாக, நடத்திப்புக்காரர்கள் மூலமாக,
கிறிஸ்தவர்கள் மூலமாக ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை பிசாசு சைத்தான் நம்மளுக்காக ஏமாத்தி வச்சிருக்கான். இப்போ இயேசுவை அறியாத ஒருத்தர் உங்களை இயேசு சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா யார் ஒருவர் ஃபெய்த்துக்குள்ள சத்தியத்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க ஒரு விசுவாசி சொன்னா கேட்டுருவாங்க இல்லையா? சர்ச்சில் இருக்கவங்க சொன்னா கேட்டுருவாங்க. அப்படி பிசாசு எப்படி வஞ்சித்து வச்சிருக்கிறான்னா, கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் கிடையாதுங்க. உங்களுக்கு சோதனை கர்த்தரால் வருவதில்லை. உங்கள் வாழ்க்கையிலே, எண்ணங்களிலே, சிந்தனையிலே உங்களை அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே சாத்தான் அவனுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்துருந்தா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையை அவன் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இல்லை என்றால் அவனால் உங்கள் கண் விழியை கூட தொட முடியாது. வசனம் இருக்கா? உன்னை தொடுகிறவன் என் கண் விழியை தொடுகிறான். யாராவது கர்த்தருடைய கண் விழியை தொட முடியுமா? ஆனா நீங்க பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா உள்ள பூந்துருவான். மறுபடியும் உதாரணத்துக்கு சொல்றேன். சாதாரணமா பேசுறதா, யதார்த்தமா இந்த உலகத்துல பேசுறதா நினைத்து கொண்டு எப்படி இருக்கீங்க, என்னமோ இருக்கங்க, கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது பிசாசுக்கு பர்மிஷன். சமாதானமா இருக்கீங்களா? இல்லைங்க, மன உளைச்சலா இருக்கு, இது பிசாசுக்கு பர்மிஷன். ஃபினான்ஷியலா எப்படி இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்க, தரித்திரங்க, பிசாசுக்கு பர்மிஷன். இதெல்லாம் உள்ள புகுந்து உங்களை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு உண்டான வழிவாசல் கேட். அப்போ இதுக்கெல்லாம் எப்படி சொல்லணும்? எப்படி இருக்கீங்க? கர்த்தர் என்னை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், நான் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன், இப்படி தான் சொல்லணும். உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குங்க? கர்த்தர் என்னை சரி பண்ணிட்டு இருக்காரு, நான் ஆரோக்கியமாக மாறிட்டு இருக்கேன், ஆசீர்வாதமாக இருக்கேன், என் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரி பண்ணிகிட்டே இருக்காருங்க, இயேசு என்னை சரிப்படுத்துறாரு, இதுதான் சரியான வார்த்தை. ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கீங்க? எல்லா கட்டுக்களிலிருந்து இயேசு என்னை மீட்டுக்கொண்டே வருகிறார், எல்லா பிரச்சனைகள்லேருந்து நான் இயேசு ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ்லேருந்து விடுவிக்கிறார். அப்படி நீங்கள் விசுவாசத்தின் வார்த்தையை சொன்னீங்கன்னா தான் நீங்கள் மீள முடியும். சரி, இவ்வளோ நாள் பண்ண டேமேஜ் கர்த்தரால் இல்லை, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பிசாசுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. அதை எப்படி உடைக்கிறது? இயேசுவே, என் வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, என் குடும்ப உறவிலே, சமாதானத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஊழியத்திலே நான் தெரிந்தோ தெரியாமலோ பிசாசு கொடுத்த பர்மிஷன் எல்லாவற்றையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். மறுபடியுமாக உங்களுக்கு அதை நான் உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன். தயவு செய்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், வார்த்தை மாறும், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். யோவான் 12வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாழ்நாளெல்லாம் மரண பயத்திலேயே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் பிசாசு என் பிள்ளைகளை. நம்ம படித்தோம் இல்லையா? எபிரேயர் 2வது அதிகாரம் 15, 16 படித்தோம். அப்போது நம்மளை விடுதலை பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். பரலோகத்தில் பிதாவினிடத்தில் அவர் வார்த்தையாக இருந்தார். பூமிக்கு அவர் இரத்தமும் மாம்சம் உடையவராக வந்தார். எதுக்காக வந்தார்? என்னுடைய பிள்ளைகள், இயேசு சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகள் வாழ்நாள் எல்லாம் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறார்கள், அவர்களை விடுதலை பண்ணும்படி நான் மாம்சத்திலும் இரத்தத்திலும் பூமிக்கு போகிறேன். அவர் தான் இயேசு பூமியில் மாம்ச இரத்தத்தோடு வந்தார். சிலுவை மரணத்தினாலே அவர் பிசாசனுடைய அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்தார். He destroyed the yoke of the devil. He destroyed the power of the devil. சாத்தானுடைய சகல வல்லமையும் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே முறித்தெறிந்தார், உடைத்து விட்டார், அவனை அழிச்சிட்டார். அப்போ இப்போ பாருங்க, அந்த வசனம் சொல்றாரு பாருங்க. யோவான் 12வது அதிகாரம் 30வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, நான் பேசுகிற இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகலைங்க, உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. ஹலோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் நிமித்தம் இந்த சத்தம் உண்டாயிற்று. யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம், இப்பொழுதே, நீங்க கேட்கும் பொழுதே இந்த உலகத்திற்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார், பாதாளத்தில் இறங்கினார், மரணத்தை ஜெயித்தார், மரணத்தின் சாவியை பிடுங்கி கொண்டார், சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தி அவர்களையும் பரலோகத்துக்கு கொண்டு சென்றார். பழைய ஏற்பாட்டு ஆவிகளை
உயிரோடு அந்த ஆத்மாக்கள் எல்லாம் மீட்டு கொண்டாரு. சாத்தான் முற்றிலுமாக தோற்கப்பட்டான். பாதாளத்தின் சிறை சாவி அவர் கையில். அப்படின்னா என்னங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு உயிர்த்தெழுந்த நாள் வரை, வினாடி வரை அங்க நரகத்தில் இருந்த ஆத்மாக்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது இந்த வார்த்தை 2000 வருஷம் கழிச்சு நம்மோட ஜீவனோடு பேசப்படுகிறது. இந்த சத்தம் இயேசுக்காக அல்ல, உங்களுக்காக உண்டாகிறது. யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்திலே இந்த உலகத்து நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. நீங்க எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவினாலே விடுவிக்கப்பட்டு விட்டேன், எல்லா துரைத்தனங்களுக்கும் கர்த்தத்துவத்துக்கும் எல்லா மண்டலங்களுக்கும் மேலாக என் இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார், அவரோடு நானும் மகா உன்னதங்களில் என்னை உட்கார செய்திருக்கிறார், நான் அங்கிருந்து செயல்படுவேன் அப்படின்னா அதுக்கு மேல சாத்தானுக்கு பவர் கிடையாதுங்க. அவன் காலு கீழே தான் இருக்கிறான். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து காலின் கீழ் மிதித்து அவனை அழித்து போட்டு விட்டார். நீங்க இதை அறிக்கையிடும் பொழுது இந்த பூமியின் உள்ள அதிபதியாக ஏமாற்று திரிகிற சாத்தான் தள்ளப்படுவான். He doesn't have any power. Whatever permission has been given by you, please cancel it in Jesus' name. Either in your personal life, either in your finances, either in your ministry, in all walks of life, unknowingly, knowingly, if you have spoken the wrong word, the devil uses it. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் உலகத்தில் யதார்த்தமான வார்த்தைகளாக நினைத்து நீங்கள் சாதாரணமாக எப்படி இருக்கிறீங்க, நாசமாக போயிட்டுருக்குறேங்க இப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா, இதெல்லாம் தவறான வார்த்தைகள் எல்லாம் பிசாசு கொடுக்கப்பட்ட பர்மிஷன். அவைகளெல்லாம் உடனடியாக கேன்சல் பண்ணுங்க. இப்பொழுது உங்களுக்கு புரியும், கெட்டவர்கள், உலகத்திலே இயேசுவை அறியாதவர்கள், சாத்தானால் ஆசீர்வதிக்கப்படுவதாக நம்பி வாழ்கிறவர்கள் படு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் இயேசுவை விசுவாசித்து நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சரியான விசுவாசத்தை, இந்த வசனத்தை வைத்து நாம் அதை உபயோகித்தால் ஆசீர்வாதமாக நம்ம வாழ்க்கை மாறும். கடைசியாக யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 12:32. ஜான் 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, இயேசு சொல்கிறாரு, இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு உயர்த்தப்படும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். எதெல்லாம் இந்த கீழ்கண்ட வசனத்தெல்லாம் விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன் யாரோ, தாயின் கர்ப்பத்துக்கு முன்பே யாரெல்லாம் அவருடைய சிந்தனையில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்றாருங்க, இயேசு அவரிடத்துல இழுத்து கொள்வேன். அப்ப நீங்க யாருடையவர்கள்? இயேசுனுடையவர்கள். எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தவறான புரிந்து கொள்ளுதலினாலே நீங்கள் சிக்கி கொண்டிருப்பீர்கள், சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். இதை உடைப்பது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரம். அவனோடு போராட வேண்டாம். சாத்தான் ஒரு விஷயமே இல்லை. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். சாத்தான் விழுந்து போனான், சாத்தான் விழுந்து போனான், சாத்தான் விழுந்து போனான். சாத்தானுக்கு என் மீது அதிகாரம் இல்லை, என்னுடைய பொருட்கள் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை, என்னுடைய உடைமைகளுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு, என்னுடைய வியாபாரத்திற்கு, என்னுடைய தொழிலின் மீது சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் பெயரால் இது அறிக்கையிடுகிறேன். எதையெல்லாம் நான் தவறான வார்த்தைகளை எண்ணங்கள் மூலமாக, சிந்தனைகள் மூலமாக, செயல் மூலமாக, பேச்சின் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தேனோ அவ்வளவு பர்மிஷனையும் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறேன். இதை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும். அதை அனுபவிக்க துவங்குவீர்கள். பொய்யை நம்பாதீங்க, சாத்தான் விழுந்து போயிட்டான். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாகம் வருகிற நாட்களிலே இந்த லைவ்ல பகிரலாம். அப்போ இந்த உலகத்தினுடைய அதிபதி, அவனுடைய காஸ்மாஸ் என்ன, அவனுடைய ஆண்டவருடைய ஐயோம், இது கிரேக்க பதங்கள். காஸ்மஸ் இந்த உலகத்தின் அதிபதி, அவன் எப்படி விழுந்தான், அவனுக்கு என்ன பவர் இல்லை, அவனுக்கு எந்த பவரும் இல்லாமல் எப்படி போனாங்கிறத விளக்கமாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதே பாரு கிரேக்க பதமான ஐயோம், AIOYOM, ஐயோம், நித்திய நித்தமாய் நம்மளுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை அடுத்த வருகிற செஷனில் பார்ப்போம். கர்த்தர் தாமே, இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரியானபடி இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஆவியானவர் மூலமாக செயல்படுத்தி விடுதலை பெறுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள். ஆமேன். Like, subscribe, share, press bell.